நேர்களே, தமிழக வெற்றிக் கழகம் ஒரு ஃபுல் ஜோஷில் தங்களுடைய இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று எந்த அளவிற்கு அவருடைய தொண்டர்கள் வழிநடிகளும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் அவரை வரவேற்கும் விதமாகவும் எந்த அளவுக்கு ஒரு முழு புத்துணர்ச்சியோடு அவங்க செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். எந்த அளவுக்கு ரசிகர்கள் ஆக்ரோஷமாகவும் மாறுவார்கள் என்பதிலே அந்த கேட்டு உடைக்கப்பட்டு உள்ள புகுந்த சம்பவங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இன்று 2வது நாள் கருத்தரங்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஹோட்டலிலிருந்து கருத்தரங்கு நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். முறையே அவங்கள பின்தொடர்ந்து கட்சி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் திரையில பார்க்க முடிகிறது. இந்த 2 வீலரில் கட்சி தொண்டர்கள் நடிகர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் இப்போ திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் கார்த்திக் நம்மோட இணைப்பில் இணைகிறார். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது தாவேக தலைவர் விஜயுடைய வாகனம் இன்னும் எவ்வளவு நேரத்தில் கருத்தரங்கு நடைபெற இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று சேரப்போகிறது? நேற்று இருந்த சூழலுக்கும் இன்று இருந்த சூழலுக்கும் கொஞ்சம் தணிஞ்சிருக்கா, இல்லை அதே மாதிரியான ஒரு ஜோஷோடு தான் அங்கே கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்களா? என்ன நிலவரம் கார்த்திக்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர் முகவர் கருத்தரங்கம் 2வது நாளாக நடைபெறுகிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அறைக்கும் சுமார் 13 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு. நேற்றைய தினம் இந்த 13 கிலோமீட்டரை 2 மணி நேரத்தில் கடந்து வந்தார். இந்த நிலையில இன்று பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக காவல்துறை மற்றும் கூடுதலாக பவுன்சர்கள் நியமிக்கப்பட்டு போலீசார் போன்றவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. அவர் வரக்கூடிய சாலைகள் குறிப்பாக இந்த கல்லூரி இடத்துல மற்றும் அவினாசி சாலையிலிருந்து அன்னூர் சாலை வரை வரக்கூடிய சாலைகள்ல ஒரு சில இடங்கள்ல தடுப்புகள் ஏற்படுத்தியிருக்காங்க. நேற்று பாத்தீங்கன்னா அவர் கார்ல வந்தாரு. காரணம், நேற்றைய தினம் அவர் அந்த பிரச்சார வாகனம் உடைக்கப்பட்டது ரசிகர்களால. அதனால அந்த கார்ல அவரால் வர முடியல. இன்றைய தினம் அவருக்கு அந்த வாகனத்தை வேறொரு வாகனத்தை கொண்டு வந்து அந்த வாகனம் மூலமாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்க அவர் வருவது செய்தியை கேட்டதுடன் இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் பல வேறு பகுதியைச் சேர்ந்த தொண்டர்கள் அனைவருமே குவிந்துட்டாங்க. அவர்கள் அருகில் அதிகமா இருக்கிறதுனால அந்த சாலையில் பயணிக்கிறது மிகவும் சிரமமா ஏற்பட்டது. நேற்றே ஏகப்பட்ட இடங்கள்ல விபத்துகள் ஏற்பட்டது. வாகனங்கள் ஒன்றோடு மோதி விழுந்தது. விஜய் வந்தக்கூடிய கார்களிலே ஏகப்பட்ட மோதல்கள் ஏற்பட்டது. அதையெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இன்றும் அதே சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் ஒரு 30 நிமிடங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்குக்கு வந்துருவான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நேற்று இந்த அரங்கம் நடக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பேரிகார்டுகள் அடைக்கப்பட்டாலும் தொண்டர்கள் பண்ணாங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பேரிகார்டுகள் எல்லா பக்கமே போடக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. கூடுதலாக பேரிகார்டுகள் கல்லூரியை சுற்றி போடப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த பேரிகார்டுகள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த இரும்பு கம்பி போன்றதை வச்சு தடுத்திருக்காங்க. 3 அடுக்குகள் அனைத்து சாலைகளிலுமே பாத்தீங்கன்னா தடுக்கப்பட்டிருக்கு. காரணம், விஜய் வந்ததுக்கு அப்புறம் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இந்த சாலைகளை தான் அந்த 3 அடுக்கு பேரிகார்டுகளை உடைத்து விட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த பெரிய கேட்டையும் உடைத்து விட்டு உள்ளே 1000க்கும் மேற்பட்டோர் உள்ளே சென்று விட்டார்கள். அதாவது இந்த நிகழ்ச்சியை அவங்க திட்டமிட்டது எப்படின்னா, வரக்கூடிய நபர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா செல்போன்கள் கொண்டு வராமல் அவங்க பேசக்கூடிய தகவல்கள் வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கருத்து. இணைப்பில் இணைந்து எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிய விரிவான தகவல்களை கேட்டோம். தற்பொழுது கோவை குறும்பபாளையத்தில் இந்த கருத்தரங்கு கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி தாவேக கட்சியினர் சென்று கொண்டிருக்கிறார்கள். தாவேக தலைவர் விஜயுடைய அந்த வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அவரது கட்சி தொண்டர்கள் 2 வீலர்களில் பயணிக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று இந்த பயணமானது, இந்த 13 கிலோமீட்டர் பயணமானது ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோவாக மாறியிருந்தது. தொண்டர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் இருந்த அபரிமிதமான ஒரு வரவேற்பு தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். அவர் பயணித்த அந்த வாகனத்தின் மீதே கட்சி தொண்டர்கள் ஏறி தங்களுடைய அன்பை மிக பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்திய காட்சிகளை எல்லாம் நேற்று பார்த்து கொண்டிருந்தோம். இன்று அது மாதிரியான ஒரு சூழலை சில யதார்த்த சிக்கல்களை தவிர்ப்பதற்காக சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதையும் நம்முடைய செய்தியாளர் பதிவு செய்திருந்தார். கூடுதலாக பவுன்சர்களும் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் இறக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கருத்தரங்கு நடைபெறக்கூடிய அந்த தனியார் பொறியியல் கல்லூரி அந்த வளாகத்திலுமே பேரிகார்டுகள், இரும்பு தடுப்புகள் உள்ளிட்டவற்றையும் அங்கு சீர் செய்து வரக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நமது செய்தியாளர் குறிப்பிட்டது போல நேற்று கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேல் இந்த 13 கிலோமீட்டர் பயணமானது இருந்தது. விஜய் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து
இந்த கருத்தரங்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த தனியார் பொறியியல் கல்லூரி வரைக்கும் அந்த 13 கிலோமீட்டர் தூரத்தை இன்று சற்று சுலபமாக கடக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசியல் களத்தில் தாவேகாவின் தாக்கம் எப்படி இருக்க போகிறது, தேர்தலில் எப்படி அதன் தாக்கம் இருக்க போகிறது என்பதையெல்லாம் நாம் வரும் நாட்களில் பார்க்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பொதுவெளியில் பொது களத்தில் தாவேகாவின் தாக்கத்தை தொடர்ந்து காட்டி வருகின்றனர் கட்சியினர். நேற்று நாம் பார்த்த கட்சியிலிருந்து சற்று இன்று தணிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைய கருத்தரங்கம் நேற்றை விட சற்று அமைதியாக தான் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. இருந்தாலும் அதனையும் மீறி சில தொண்டர்களும் ரசிகர்களும் எந்த அளவிற்கு அங்கு சாலையில் ஆரவாரத்துடன் விஜயை வரவேற்க குவிந்திருக்கிறார்கள் என்பதை காட்சியின் ஊடாக நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று 2வது நாள் கருத்தரங்கிற்கு இன்னும் சற்று நேரத்தில் கருத்தரங்கு நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்று சேர இருக்கிறார் விஜய். அவரை சூழ்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் என அங்கு குழுமியிருக்கக்கூடிய கூட்டத்தை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த மாதிரியான முனைப்பில் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. செல்ஃபி எடுக்க குவியும் ரசிகர்கள் ஒருபுறம், பொதுமக்கள் மறுபுறம் என்று இருக்க, முதலமைச்சர் விஜய் என்ற முழக்கத்துடன் கட்சி கொடி பறக்க டூ வீலர்களில் பயணிக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுடைய அந்த காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் தாவேக தலைவர் விஜயின் அந்த ஒரு சிறிய அளவிலான அட்டென்ஷனை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் முண்டியடித்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். இருந்தாலும் நேற்று நாம் கண்ட காட்சிகளுடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று தணிந்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். அதே நேரத்தில் அவருக்கான வரவேற்புக்கும் எந்தவித குறைவுமின்றி தாவேக தொண்டர்கள் இந்த 13 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் காட்சிகள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய நாள் கருத்தரங்கில் விஜய் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இங்கு எழுந்திருக்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ थैंक यू அவர்கள் அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.